ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்லேயே எக்ஸல் தான் இப்போ பாப்புலராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 93லேருந்தே இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேராக இருக்குது. 93ல் லோட்டஸ் 123 இருந்தது. அப்போ இருந்தே இந்த எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் பாப்புலர் சாஃப்ட்வேராக இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக அதுதான் இருக்குது. என்ன அப்படின்னா அதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டூல்ஸ் இருக்குது. டேட்டா அனலைசிஸ்க்கும் அதுதான், கால்குலேஷன்ஸுக்கும் அதுதான், நிறைய பர்பஸ் சால்வ் பண்றதுனால அதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா இருக்கு. நிறைய வெர்ஷன்ஸ் எடிஷன்ஸ் வந்திருக்கு. நோட்டபிளா பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் 2003 இன்னுமே நிறைய பேர் ஆஃபீஸ் 2003ல எக்ஸல் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 2007 ஒரு எடிஷன் வந்தது. அப்புறம் 2010 ஒரு எடிஷன், அப்புறம் 10க்கு அப்புறம் 2013 ஒரு எடிஷன் வந்தது. 13க்கு அப்புறம் 2016 ஒரு எடிஷன், அப்புறம் 16 தான் இப்போ கரண்டா இருக்கு. அது போக ஆஃபீஸ் 365 இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றுலையுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ என்னன்னா நமக்கு என்னெல்லாம் ரிசோர்சஸ் முதல்ல இருக்கு எக்ஸல்ல அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எக்ஸல்ல என்னெல்லாம் ரிசோர்சஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா, ஸ்டார்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரன்லே எக்ஸல்னு டைப் பண்ணா அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டாஸ்க் பார்ல பின் பண்ணி வச்சிருந்தா அதுல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே டெஸ்க்டாப்லேயே ஒரு ஐகான் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்ல போயிட்டு ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இப்போ நம்ம எக்ஸல்ல என்னெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற வெர்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸல் 2016 வெர்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற வெர்ஷன் இதுல இருந்து சேம் வெர்ஷனா இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் வெர்ஷனா இருக்கலாம். பட் எக்ஸல் 2003 இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் 2007 இருக்கலாம், இல்லைன்னா 10 இருக்கலாம், இல்லைன்னா 13 இருக்கலாம், இல்லைன்னா சேம் 16 கூட இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் 365 கூட இருக்கலாம். இதுல எது வேணா இருக்கலாம். இதுதான் இப்ப பாப்புலரா இப்ப எல்லாரும் யூஸ் பண்ற வெர்ஷன்ஸ் இதுதான். இல்லைன்னா நீங்க இதுல எந்த வெர்ஷனுக்காவது நீங்க மாறிட்டா பெட்டர். ஏன்னா இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே ரிசோர்ஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸல் உபயோகப்படும். இப்போ இந்த எக்ஸல் 2016ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் நீங்க உங்களோட எக்ஸல் வெர்ஷன்லயும் நீங்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது லேட்டஸ்ட்ங்கிறனால அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வெர்ஷன், இந்த எடிஷன் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணல, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுங்கிறது தான் எக்ஸல் 2016ல பண்ணிருக்கோம். அப்ப நீங்க ப்ரீவியஸ் வெர்ஷனோ எடிஷனோ இருந்தா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அதெல்லாமும் இதுல வந்துடும், கவர் ஆயிடும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா இங்க ஃபைல் மெனுன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் இங்க அதுதான். ஃபைல் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஹோம் டேப்னு ஹோம்னு ஒண்ணு இருக்கு. ஹோம்ல பாத்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக் ஒண்ணு இருக்கு. பிளாங்க் ஒர்க் புக் தான் நம்ம புதுசா இப்போ ஒர்க் புக் ஆரம்பிக்க போறோம், இனிமே தான் டேட்டாவே என்டர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணா பிளாங்கா ஒரு ஒர்க் புக் ஓப்பன் ஆகும் இது மாதிரி. ஸோ இதுல நம்ம புதுசா டேட்டா என்டர் பண்ணிக்கலாம். இது பிளாங்க் ஒர்க் புக். அப்புறம் வெல்கம் டு எக்ஸல்னு டூர், அவன் எக்ஸலை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். புதுசா வரவங்களுக்கு எக்ஸல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறான். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னா அவனே ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான். என்ன டிசைன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டு, இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவன் ஒரு பர்டிகுலர் டிசைன் பண்ணி வச்சிருக்கான் ஆல்ரெடி. இப்ப உங்க நீடுக்கு இந்த டெம்ப்ளேட்டே சூட் ஆச்சுன்னா நீங்க டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த டெம்ப்ளேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப முதல்ல உங்க நீடு என்னன்னு தெரியணும். உங்க நீடு என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதுல ஆன்லைன்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க நீடை ஜஸ்ட் இந்த சர்ச் பார்ல டைப் பண்ணீங்கன்னா உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் பிளான் டைப் பண்ணதுல இவ்வளவு டெம்ப்ளேட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம நீடுக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த டெம்ப்ளேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரமும் நம்ம தான் எக்ஸல்ல போய் டிசைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவனே நிறைய டிசைன் பண்ணி வச்சிருக்கான். இதுல லட்சக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு இதுல. ஸோ ஆன்லைன்ல இருந்து ரிசோர்ஸ் சர்ச் பண்றதுனால இது நிறைய கவுண்ட் இருக்கு. நம்ம நீடு மாத்திரம் இதுல சர்ச் பண்ணோம். அவனே சஜஷன் வேற நிறைய கொடுத்துருக்கான். இதுல என்னன்னா டைரக்டா டிசைன் பண்ண டெம்ப்ளேட்டே நம்ம யூஸுக்கு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா டிசைன் பண்ண வேண்டிய டைம் சேவ் ஆகும். அதுதான் இந்த டெம்ப்ளேட்டோட யூஸ். வேற பாத்தீங்கன்னா ஹோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசெண்ட், பின்டு, ஷேர்டு வித் மீன் 3 கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட்டுங்கிறது நான் இப்ப கடைசியா ரீசெண்டா ஓபன் பண்ண ஒரு புக் எல்லாம் இங்க லிஸ்ட் ஆகும். அப்புறம் பின்ங்கிறது என்ன அப்படின்னா, பின்ங்கிறது இப்ப நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றோம், அப்புறம் குரோம்ல யூஸ் பண்றோம், நிறைய இடத்துல பின்ங்கிறது யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் பின் பண்ணி வைப்போம்ல,
அப்ப அது வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், எங்கேயும் போயிடாம. அது மாதிரி இருக்கணுங்கிற விஷயத்த இதுல பின் பண்ணி வைக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து நம்ம எப்ப நினைச்சாலும் எடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி எக்ஸல் ஃபைல் பின் எப்பவுமே ரெகுலரா பார்த்துட்டே இருக்கணும், இல்ல டெய்லியே எடுக்கணுங்கிற மாதிரி எக்ஸல் ஃபைல்லாம் வந்து இதுல பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஷேர்டு வித் மீ அப்படிங்கிறதுல என்னன்னா, இதுல வந்து ஆன்லைன் ஷேரிங்கும் இருக்கு, ஆஃப்லைன் ஷேரிங்கும் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஆன்லைன் ஷேரிங்கும் இருக்கு, ஆஃப்லைன் ஷேரிங்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேர்டு எக்ஸல்லாம் மட்டும் இதுல வரும். ஷேரிங் பண்ண எக்ஸல் மாத்திரம், ஷேரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண எக்ஸல் மட்டும் அந்த ஷேர்டு வித் மீல டிஸ்பிளே ஆகும். அப்புறம் மோர் ஒர்க் புக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பார்த்தா நம்மளே வந்து ஓபன் பண்ணிக்கலாம், அடுத்தது போயிடும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஹோம்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நியூல பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. டெம்ப்ளேட்ஸ் நம்ம வேணுங்கிறது சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல நம்ம ஏற்கனவே இருக்கிற இதை ஆன்லைன்ல இருந்தும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்ல இருந்து நம்ம ஃபோல்டர்ஸ்ல இருந்தும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஓப்பன்ல வந்து 2-3 விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஃபைல் ஓப்பன் கொடுத்துட்டு நான் என்னோட சிஸ்டத்துல இருந்து நான் ஓப்பன் பண்றேன் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, இப்போ இது ஓப்பன் பண்றேன் அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ரீட் ஒன்லியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லியானா எனக்கு ஜஸ்ட் வியூ பண்ணா போறோம், அதுல எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரீட் ஒன்லியாவே ஓப்பன் பண்றது சேஃப். ஏதாவது நமக்கு தெரியாம சேஞ்ச் பண்ணி சேவ் ஆயிடுங்கிற மாதிரி பயம் இருக்கிற ஃபைல்லாம் வந்து ரீட் ஒன்லியா ஓப்பன் பண்ணிக்கலாம் டைரக்டா. எடிட் பண்ணாலும் சேவ் பண்ண முடியாது. அதை பாத்தீங்கன்னா மேல வந்து ரீட் ஒன்லி அப்படிங்கிறது நோட் ஆயிடும். இந்த நேம் பக்கத்துலேயே வந்து ரீட் ஒன்லிங்கிறது நோட் ஆயிடும். ஸோ இதுல போயிட்டு நான் வந்து ஏதோ டைப் பண்றேன், சேவ் பண்றேன்னா இது வந்து எரர் மெசேஜ் காட்டுறது. என்னன்னா, வி கான்ட் சேவ் திஸ் பிகாஸ் இட் இஸ் a ரீட் ஒன்லி ஃபைல். அதாவது இது ரீட் ஒன்லி ஃபைல்ங்கிறனால சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அது சொல்றது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்போ ஓப்பன்லேயே வந்து நம்ம கேர்ஃபுல்லா இதை பண்ணிக்கலாம். அப்போ அடுத்தது வந்து ஓப்பன்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஆஸ் காப்பி. இது ஒரு ஐடியா. நமக்கு வந்து நிறைய எடிட் பண்ணணும், ஆனா ஒரிஜினல் ஃபைல் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அப்போ ஓப்பன் ஆஸ் காப்பி கொடுத்தோம்னா ஒரு காப்பி அதுவே ஜென்ரேட் பண்ணி அது ஓப்பன் ஆகும். அதுல நீங்க என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரிஜினல் ஃபைல் அஃபெக்டே ஆகாது. அதுதான் வந்து ஓப்பன் ஆஸ் காப்பிங்கிறது. அப்புறம் ஓப்பனிங் ப்ரொடெக்டட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜெனரலா வந்து இந்த ப்ரொடெக்டட் வியூவை நம்ம டிசேபிள் பண்ண முடியும், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ரொடெக்டட் வியூல ஓப்பன் பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா, மெயில்ல சில சமயம் வைரஸோட வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபைல்ஸுக்காக அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெக்டட் வியூல வந்து என்னன்னா, டைரக்டா ஓப்பன் ஆகாம ஒரு ப்ரொடெக்டட் வியூல வந்துட்டு அப்புறம் நம்ம எனேபிள் கொடுத்து உள்ள போற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதான் வந்து ப்ரொடெக்டட் வியூங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஓப்பன்ல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸல் வந்து லைட்டா கரப்டா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி உள்ள டேட்டா என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஓப்பன் அண்ட் ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஓப்பன் கொடுக்காம ஓப்பன் அண்ட் ரிப்பேர் கொடுத்தோம்னா ரிப்பேர் பண்ணியே அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். ஓகேவா? அது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கு. இதுல வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. எக்ஸல் ஃபார்மேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. எக்ஸலுக்குள்ளே நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. எக்ஸல் இல்லாம வந்து நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்றதுக்குள்ள ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஓகேவா? நம்ம அந்த டைம் வரும்போது இது ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபைல்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது எக்ஸல்ல ஓப்பன் பண்ண முடியும், எப்போ வந்து எக்ஸல்ல ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் வரும், ரெண்டுமே வந்து பார்ப்போம். அவ்வளவுதான் வந்து ஓப்பன்ல. இதுல வந்து ஆன்லைன்லேயே வெப்சைட்லேயே வந்து அதுல இருந்தும் ஓப்பன் பண்ண முடியும். வெப்சைட்ல வந்து நம்ம சேவும் பண்ணிக்க முடியும், அதுல இருந்து ஓப்பனும் பண்ணிக்க முடியும். இது என்னன்னா, ஆன்லைன் ஆஃப்லைன்ங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் இது கிடையாது. இன்ஃபோ அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் தான் ஷார்ட்டா இன்ஃபோன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். இதெல்லாம் ஆன்லைன் ஷேரிங். அப்புறம் இந்த ஆன்லைன் பார்த்து காப்பி பண்ணி அதை ஷேர் பண்ண முடியும். அப்புறம் ஃபைல் எங்க இருக்குங்கிறது ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ரீட் ஒன்லியா சேவ் பண்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அப்புறம் ப்ரொடெக்ட் ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆல்வேஸ் இந்த ஃபைலை வந்து ரீட் ஒன்லின்னு செட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னு அவனே சொல்லியிருக்கான், ப்ரிவென்ட் ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். அதாவது ரீடர்ஸ் வந்து தெரியாம எதுவும் சேஞ்சஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது எப்பவுமே வந்து ரீட் ஒன்லியா தான் ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் கரண்ட் ஷீட்டை மாத்திரம் ப்ரொடெக்ட் பண்றது. ஒர்க் புக் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எத்தனை ஷீட் இருக்கு இதுல, இந்த எக்ஸல்ல எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட் தான் இருக்கலாம், அதுக்கு மேல புதுசா ஷீட் ஆட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு விதமான ப்ரொடெக்ஷன் பண்றது தான். ஸோ புதுசா ஷீட் ஆட் பண்றது அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கு,
அன்வான்ட் சேஞ்சஸ் எதுவும் ஒர்க் புக்ல பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் அக்சஸே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். யாருக்கு நம்ம அக்சஸ் கொடுக்குறோம்னா அவன் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியுங்கிற மாதிரி. அதுல ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ், கான்ஃபிடென்ஷியல், ஹைலி கான்ஃபிடென்ஷியல், எப்படி 3 கேட்டகரி வச்சுதான். அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் தான் இப்போ ஜென்ரலா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது டிஃபால்ட்டா வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனால் ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் என்னன்னா அதுவும் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான். அது வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் ஒர்க் புக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் காட்டி கொடுக்கும். அது மாதிரி கை வைக்க முடியாது. டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாமல் அதை வந்து யூஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் அது. அதுக்கு வந்து வேற என்ன லாக்கை ரிமூவல் பண்ணியும் பண்ண முடியாது. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் அது. ஸோ அப்புறம் வந்து மார்க்கஸ் ஃபைனல் அப்படிங்கிறது. ஃபைனல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா இதுல சேஞ்சஸ் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நான் மற்ற யூசர்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபைனல் ஒர்க் புக், இதுக்கு மேல இதுல சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது மார்க்கஸ் ஃபைனல்னா அது ஃபைனல்னு மார்க் பண்ணிடும் இந்த எக்ஸலை. அது அவங்களுக்குலாம் இது வந்து ஃபைனல் ஒர்க் புக் அப்படின்னு காமிக்கும். அந்த ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. அப்புறம் இன்ஸ்பெக்ட் யுவர் ஒர்க் புக். இன்ஸ்பெக்ட் யுவர் ஒர்க் புக்னா இந்த ஒர்க் புக்ல என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து என்னெல்லாம் இருக்கோ, ஹிடனா இருந்தாலும் சரி, இது ஓப்பனா இருந்தாலும் சரி, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இந்த எக்ஸலை பத்தி இருக்கோ எல்லாத்தையும் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இன்ஸ்பெக்டருங்கிறது வந்து இன்ஸ்பெக்டரோட ஜாப் தான் அது பண்றது. டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்டருங்கிறது பாத்தீங்கன்னா பிவட் டேபிள், பிவட் சார்ட்டு, இதுல டாக்குமெண்ட்ஸ் எம்பெட் பண்ணிருக்கிறது, மேக்ரோஸ் இருந்தா சொல்றது, இது எல்லாமே வந்து இது அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடும். ஹெட்டர் ஃபூட்டர் கூட இது வந்து இருந்தா வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஹிடன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்றது. கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் அது. ஓகேவா? இது வந்து இன்பில்டாவே எக்ஸல்ல இருக்கு டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்டர். சப்போஸ் நமக்கு வந்து இதுல நிறைய விஷயம் வந்து ஹிடனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபில்டர் எது ஆக்டிவா இருக்குங்கிறது, நிறைய இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இது இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றது என்ன அப்படிங்கிறது. நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள போகாமலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க லாங் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சஸ் 218 கேரக்டர்ஸ்க்கு மேல போனா அது வந்து லாங் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். அதாவது வேற ஒரு பாத்துல உள்ள எக்ஸல் ஃபைல இதுல ரெஃபரன்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அது வந்து 218 கேரக்டர்ஸ் மேல இருக்குன்னா அது வந்து இது ரெஃபர் பண்றது. அதெல்லாம் வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ இவ்வளவு இருக்கு இன்ஸ்பெக்ஷன்ல. இன்விசிபிள் கண்டென்ட்டை கூட வந்து அது சர்ச் பண்றது. ஓகேவா? ஏன் விசிபிள் இல்லை, ஏன்னா ஃபார்மேட்டிங் அவங்க மாத்திட்டாங்க அதனால விசிபிள் இல்லைங்கிறது வரைக்கும் இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இது இன்ஸ்பெக்ட் ஒர்க் புக். அப்புறம் மேனேஜ் ஒர்க் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃபைல் சேவ் ஆகாம நம்ம க்ளோஸ் ஆயிடுது நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த பாருங்க அன்சேவ்டுல இவ்வளவு ஒர்க் புக் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா சேவே ஆகாத ஒர்க் புக், ஃபர்ஸ்ட் டைமே சேவ் பண்ணாத ஒர்க் புக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸலா தான் இருக்கும், ஆனா வந்து டெம்பரரி ஃபைலா இருக்கும் இதெல்லாம். பட் எக்ஸல் ஃபைல் தான் அது. இது என்ன அப்படின்னா நேம் கொடுத்து சேவ் ஆஸ் பண்ணாம ஒரு தரம் கூட சேவே பண்ணாத ஃபைல்லாம் வந்து இதுல இருந்து மேனேஜ் ஒர்க் புக்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல இன்னொன்னும் வரும். இந்த ஃபைலே நான் சேவ் பண்ணாம யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா இதுல வந்து ஒரு டைம் காமிக்கும். இப்ப நான் இந்த new.xls இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 hour 45 minutes நான் சேவ் பண்ணாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுல டைமும் அந்த எக்ஸல் ஃபைலும் காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா என்ன பண்ணோம்னா அந்த டயத்து வரைக்கும் ரீஸ்டோர் பண்ணிடும் எனக்கு. ஓகேவா? அந்த டைம் வரைக்கும் என்னால ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இந்த லிங்க்ல இருந்து. இது மாதிரி ஒவ்வொரு டைமா அது சேவ் பண்ணிட்டே வரும். இங்க லிஸ்ட் வரும் இந்த இடத்துல. ஸோ அதுவும் வந்து பண்ண முடியும். இதுல ரெக்கவர் அன்சேவ்டு ஒரு புக்ல சேவ் பண்ணாத ஒரு புக்கை சேவ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் சேவ் பண்ணாத எக்ஸல் ஃபைல்ஸை இந்த லிஸ்ட் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே இந்த மேனேஜ் ஒர்க் புக்ல பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரௌஸ் வியூ ஆப்ஷன்ஸ். இதுல வந்து எதை காட்டலாம், எனக்கு ஷீட்ஸ் வந்து சில ஷீட்ஸை இதுல ஹைட் பண்ணோம் அப்படின்னா இதுல டிக் எடுத்து விட்டா அந்த ஷீட் காட்டாது, அவ்வளவுதான். ஸோ இது ஓவராலா ப்ரௌஸ் வியூ ஆப்ஷன்ஸ். என்ன காட்டணும் அப்படின்னு பேராமீட்டர்ஸ் எதை எடிட் பண்ணலாங்கிறதெல்லாம் இதுல வந்து நம்ம அலோவ் பண்றதோ டிசேபிள் பண்றதோ, இதுல என்ன பார்க்கலாங்கிறத நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தர் எக்ஸல் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பார்க்கலாங்கிறத இந்த ப்ரௌஸ் வியூ ஆப்ஷன்ஸ்ல தான் டிக்டேட் பண்ணுவோம். அவங்க எதை எடிட் பண்ணலாம், எதை பார்க்கலாம், அதெல்லாம் இதுல ஹைட் பண்ண முடியும், இதுல டிக்டேட் பண்ண முடியும். ஓகேவா? இவ்வளவும் இருக்கா? இந்த பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்ல அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வேற இருக்கு. இதுல வந்து என்னன்னா எத்தனை ஷீட் இருக்கு, எனி கிரியேட்டட், எனி மாடிஃபைடு, எனி ஆக்சஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அப்புறம் ரீசெண்டா இப்போ மாடிஃபைடு அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று
கொடுத்துக்கிறான். அப்ப இந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கோ அதே போல்டர்ல என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓபன் பண்ணணும்னா நீங்க இங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம், இந்த இன்ஃபோல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலேயும் வந்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸலுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டைட்டில், டேக் இதெல்லாம் வந்து எக்ஸல் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஆதர் நேம் இருக்கு, இதெல்லாம் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸல் ஃபைல். எக்ஸல் ஃபைலோட டிராவல் ஆகும் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா சேவ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. சேவ் கிளிக் பண்ணா சேவ் ஆயிடும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சேவ் ஆஸ்ல வந்து ஆன்லைன்ல சேவ் பண்ணலாம், ஆஃப்லைன்ல சேவ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சேவ் இதுல இருக்கு. அப்புறம் இதுலயும் வந்து பின்னிங் ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக பின்னிங் ஆப்ஷன் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அப்புறம் ஹிஸ்டரின்னு இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு. பிரிண்டோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நமக்கு எப்படி பிரிண்ட் வேணும்னு இங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாமே டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ வந்து பிரிண்ட் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத டிசைன் வந்து இங்கே தான் பண்ணணும், செட்டிங்ஸ் அதோட. அப்புறம் ஷேர்ல வந்து ஆன்லைன் ஷேரிங் தான் வந்து இங்க இருக்கு. ஆஃப்லைன்ல ஷேர் பண்றது எக்ஸலுக்குள்ளே இருக்கு, அதுவும் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆன்லைன் இமெயில்ல வந்து அட்டாச்மெண்டா அனுப்புறது, பிடிஎஃபா அனுப்புறது, இல்லைன்னா எக்ஸ்பிஎஸ் ஃபைலா அனுப்புறது, ஃபேக்ஸா கூட அனுப்ப முடியும் எக்ஸல்ல இருந்து. இது எல்லா ஆப்ஷனும் இதுக்குள்ளே இருக்கு, ஷேர்ல இருக்கு. அப்புறம் எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃபா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்னா அப்படியே பிடிஎஃபா சேவ் பண்றதுதான். பிடிஎஃபா சேவ் பண்றது சேவ் ஆஸ்லயே அந்த ஆப்ஷன் இருக்கு. சேவ் ஆஸ்ல என்னன்னா, ப்ரௌஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சேவ் ஆஸ்ல நம்ம ஓப்பன்ல வந்து எவ்வளோ எக்ஸல் இது பார்த்தோமோ அவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருக்கு, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட்ல வந்து பிடிஎஃபா எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன் மட்டும் இருக்கு. ஓகேவா? பிடிஎஃப் அண்ட் எக்ஸ்பிஎஸ் இருக்கு. எக்ஸ்பிஎஸ் யாரும் யூஸ் பண்றதா தெரியல. பிடிஎஃப் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கிரியேட் பிடிஎஃப் ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா? அப்புறம் பப்ளிஷ்ல வந்து பப்ளிஷ் டு பவர் பிஐ அப்படின்னு புதுசா ஒன்று கொடுத்துருக்கான். இது வந்து டேட்டா மாடல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த கண்டென்ட் அப்படியே அங்க பப்ளிஷ் பண்ணிட்டு அங்க போய் சில விஷயம் பண்றதுக்கு அதுல வந்து விஷுவல் ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்லாம் நிறைய கிரியேட் பண்ண முடியும் இந்த பவர் பிஐல. ஸோ அதுக்காக அங்க பப்ளிஷ் பண்ண முடியும் இந்த எக்ஸல் அப்படியே. அப்படின்னா இந்த டேட்டா அங்க போயிடும்னு அர்த்தம். அங்க போயிட்டு நாம அங்க விஷுவல் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டு மாதிரி. டேஷ்போர்ட்னா என்னன்னா, அது வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, இண்டெக்ஸ் மாதிரி இல்லை, என்னெல்லாம் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை விஷுவலா வந்து ஒரே ஸ்க்ரீன்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொஃபைல்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன், எல்லாமே ப்ரொஃபைல் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அதுவும் சேஞ்ச் ஆகிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து டேஷ்போர்டா கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு தரமும் டேட்டா ஆட் பண்ணும்போதும் அந்த டேஷ்போர்டு ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருக்கும். அப்போ டேஷ்போர்ட்லேயே நம்ம உள்ள ஃபுல்லா பார்க்க வேண்டியது சம்மரி வந்து டேஷ்போர்டு, அவ்வளவுதான். அப்புறம் க்ளோஸ் இருக்கு. க்ளோஸ்னா எக்ஸல் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஒர்க் புக் மட்டும் வந்து க்ளோஸ் ஆகும். மொத்த எக்ஸலே க்ளோஸ் ஆகாது, ஒர்க் புக் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஒர்க் புக்னா என்ன அப்படின்னா, இந்த ஷீட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலெக்ஷன் தான் வந்து ஒர்க் புக்ங்கிறது. இதுல வந்து நிறைய ஷீட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஷீட்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு ஒர்க் புக். ஓகேவா? அதை மட்டும் தான் வந்து இந்த க்ளோஸ் பட்டன் கொடுத்தா க்ளோஸ் ஆகும். அப்புறம் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன வெர்ஷன் பார்த்துக்கலாம். இதுல பேக்ரவுண்டு மாத்துற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? தீம் பேக்ரவுண்ட்லாம் மாத்துற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒன்றும் பெருசா கிடையாது. இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸல் பத்தின இன்ஃபர்மேஷன் தான். அப்புறம் ஃபீட்பேக்கு நம்மள்ட்ட கேட்குறான், இது மைக்ரோசாஃப்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. ஓகேவா? இன்னும் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆப்ஷன்ஸ் மட்டுமே வந்து நம்ம தனியா பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பார்த்ததை விட பல மடங்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதனால இது வரைக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம்.